ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இங்கே பாருங்கள், தண்டு கீரை தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இதை வந்து நான் வந்து நல்லா அலசி திரும்பவும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து என்னன்னாக்கா தண்டு கீரை இல்லைன்னா முளைக்கீரைன்னு சொல்லுவோம், ஓகேவா. அதுக்கு ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இந்த சட்டி காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய், நான் வந்து கடாயின்னு சொல்லியிருப்பேன், சட்டின்னு சொன்னதே பார்க்குறேன் வீட்டில். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், கீரை தானே, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுப்போம். கடுகு போட்டு ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் அதை வந்து கிள்ளி வச்சுருக்கோம். அந்த காஞ்ச மிளகாய் போடலாம். கீரைக்கு இந்த காஞ்ச மிளகாய் ஒரு டேஸ்ட், அந்த ஸ்மெல்லு நல்லா சூப்பராக இருக்கும். காஞ்சி அடுத்து மட்டும் தேவையான வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கீரை எடுத்து போட்டுக்குவோம். கீரை நல்லா ஏமாற்றிட்டாங்க, தப்பு வந்தாலும் அரைக்கட்டு கீரை நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து இது நல்லா வதங்கிச்சு, ஓகேவா. வதங்கின பிறகு இதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து தண்ணி வந்து வச்சுக்கோங்களா, சோறும் தண்ணியுமா போட்டு நம்ம சாப்பிட சூப்பராக இருக்கும். இது எதுவுமே சாம்பார் இந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்காமல் இந்த கீரை வந்து வச்சுக்கோங்களேன். இந்த கீரை தண்ணிக்கு பாருங்கள், அது வெந்து முடிச்ச பிறகு வேஸ்ட்டாக கீரை எதுவும் ஊற்றிடாதீங்க. இந்த கீரையை ஊற்றியே நம்ம வந்து சூப்பராக தண்ணி இருக்குல்ல, தண்ணி வந்து ஊற்றியே நம்ம சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இது வந்து நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஊற்றி லைட்டாக மூடி வச்சிடலாம், வேகட்டாது. நல்லா தண்ணி வந்து சுண்டிருச்சு, கீரையும் வந்து நல்லா வெந்துருச்சு, ஓகேவா. இப்போ இதோட கூட நீங்கள் நிறுத்திக்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து இப்போ வந்து பருப்பு போடணும், சிறுபருப்பு வேக வச்சு போடணும், துவரம்பருப்பு வச்சு போடணும் அப்படின்னா கூட இப்போ இந்த டைமில் பருப்பு போட்டு லைட்டாக ஒரு கிண்டல் கிண்டி விட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம். இப்போ நான் கீரை பருப்புலாம் இது நான் போடல, ஓகேவா. இப்போ இதில் வந்து இது வந்து நான் வந்து சாம்பாருக்கு தான் வைக்கிறேன்னா, அதனால் நான் பருப்பு போடல, ஓகேவா. கொஞ்சமாக தேங்காய் பூவை திருவி போட்டுக்கிட்டேன். இது வந்து காரக்குழம்புக்கும் செமையாக இருக்கும். காரக்குழம்புக்கு வந்து பருப்பு வேக வச்சு கொஞ்சம் போட்டுக்கலாம், ஓகேவா. நீங்கள் பாருங்கள், இது வந்து இப்போ வந்து முருங்கைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி வேணாம், இன்னும் தண்ணியாக நிறையா தண்ணியை ஊற்றி வேக வச்சு கீரையை கடைஞ்சி சாப்பாட்டில் போட்டு பசைஞ்சு குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் நல்லா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட தண்டுக்கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எப்படிலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மனதில் மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.